இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டு சீரிங்ல வறுமைக்கான கடவுளை பாக்குறா. அவரை பார்த்ததுமே பயப்படாம அவரை கூப்பிட்டு நல்லபடியா விசாரிக்கிறா. அவருக்கு சாப்பிடறதுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறா. இதை பார்த்தது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா 800 வருஷமா அவர் யார் வீட்டுக்கு போனாலும் அவர் யாருமே மதிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல இருந்து அவரை எப்படியோ துரத்தணும் தான் பாப்பாங்க. இப்ப ஹீரோயின் அவரை வீட்டுக்கு கூட்டு வந்து நல்லபடியா சாப்பாடு எல்லாம் கொடுத்து பாத்துக்கிறா. ஆனா அவரை கூட்டு வந்ததுல இருந்து அவங்க வீட்டுல நல்ல விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நல்லா இருக்க பொருள் எல்லாம் திடீர்னு உடைஞ்சு போகுது. அவரோட ஹஸ்பண்டோட வேலை கூட ரொம்ப பிரச்சனை ஆகுது. கடைசியா நம்ம ஹீரோயினோட வேலையே போயிடுது. அதனால அவங்க ஹஸ்பண்ட் இவரை நம்ம வீட்டுல இருந்து அமிச்சாதான் நமக்கு எல்லாமே சரியாகும்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு பாவம் வயசானவர் தனிமையில இருக்காரு. அதனால அவர் அந்த மாதிரி என்னால அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு இருந்த அந்த வறுமைக்கான கடவுள் கஷ்டப்படுத்த மாட்டேன், 800 வருஷத்துல நீ தான் என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்ட, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் தரேன்னு அவர்கிட்ட இருந்த ஒரு பொருளை கொடுக்குறாரு. அதை வாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்னசென்ட்டா என்கிட்ட நீங்க இந்த பவுலை கொடுத்துட்டா நீங்க எதை வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருந்த ஒரு புது பவுலை எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவரோட பேரை வறுமையில இருந்து நீக்கிடுறாரு. ஆக்சுவலா அந்த பவுல் ஒரு சாதாரண பவுலே கிடையாது. ஏசியன் டைம்ல ஒரு ராணிக்கு அவர் கொடுத்திருப்பாரு. அவங்க ஒரு பெரிய ஆபத்துல இருந்தப்ப கூட இந்த பவுல் தான் அவங்கள காப்பாத்தும். இப்ப ஹீரோயினுக்கு இந்த பவுல் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே வறுமை இல்லாத மாதிரி வாழ்க்கை முழுக்க பெரிய வசதி வந்துடுது.